ஹாஸ்பிட்டல் போறதா இருந்தா சொல்லு, போலாம். இல்ல மாமா, இப்ப பரவாயில்ல, நான் நல்லா ஆயிட்டேன். நிஜமாவே நல்லா ஆயிட்டல்ல? மாப்பிள, அவ நல்லா ஆயிட்டா மாப்பிள. இது பாருமா, வேற ஏதாவது வேணும்னா சொல்லு. ஏமா, சூடா காஃபி எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் அத்தை. நிறைய தண்ணி குடிச்சு பாருங்க, டீஹைட்ரேஷன் தான் ஆயிருக்கும். நீ ஓகேயா இருக்கேன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாமா? அத்தை, நாம எல்லாரும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் மாமாவும் போய் எடுங்க. போங்க, வாங்க வாங்க போங்க அத்தை. ஏன்பா போட்டோகிராஃபர் ரெடியா? ரெடி சார். மச்சான் வேற பண்ணிக்காதீங்க, ரொமான்டிக்கா இப்படி தோள் மேல கை போடுங்க. ஐயோ, நீங்க வேற சும்மா இருங்க. டேய் சும்மாவே இருக்க மாட்டியாடா? ஏனத்தவாது பேசிக்கிட்டு. அப்பா, என்ன இதுக்கு போய் வைக்காம்? அப்ப சும்மா அம்மாவோட கையவாது பிடிங்கப்பா. இத இப்படி. ஏலே ஏன்டா? அப்பா, என்னப்பா யாரோ பக்கத்துல நின்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்கீங்க? தோல்ல கைய போடுங்கப்பா. அட ஏப்பா, சும்மா போடுங்கப்பா. மச்சான் ஏன் இப்படி பண்றீங்க? சரி சரி. அடடடடா. அதான் பொம்மை மாதிரி நிக்காத, சிரிக்கா. இளமை திரும்புதே, புரியாத புதிராச்சே, இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சே. பரவாயில்லையே, சிச்சுவேஷன் சாங் எல்லாம் போடுறாங்களே. புள்ளையிலே வாப்பா அரிசி வா, இங்கிட்டு வா. நம்ம வீட்டுல எல்லாரும் வாங்கப்பா. வாங்க போங்க. சம்பந்தி, நீங்க எங்க போறீங்க? நீங்கள் இல்லைங்க. இருக்கு சம்பந்தி, முதல்ல நீங்க குடும்பத்தோட எடுத்துக்கங்க, அப்புறமா நாங்க எடுத்துக்கிறோம். அப்புறம் எடுத்துக்கிறோம். போங்க, நீங்க போங்க, போய் எடுத்துக்கங்க. வாங்கப்பா, நில்லுங்க. வாங்க. ஓகே, வாங்க. ஏய் கதிரு, வா. இல்ல நீ, நான் வரல. ஏன்? நீங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க. மாமா தானே எல்லாரும் ஒண்ணா எடுத்துக்கலாம்னு சொன்னாரு, நீ வா. அதான் நானும் சொல்றேன், நீங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க. நான் எதுக்கு? கதிரு வாடா. அண்ணா டேய் கதிரு, வாடா. இவன் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாதா? வந்து நீங்க சொல்லு. வாடா. வாங்க. டேய் நில்றா.